உலகெங்கிலும் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ, நெறைய பேருக்கு வந்து தமிழ் டைப்பிங் வராது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் தெரியும். பட் தமிழ் டைப்பிங் வராதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கிலீஷ்லயே டைப் பண்ணுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு நான் விளையாடுகிறேன் அப்படின்றத வந்து என்-ஏ-என் விளையாடுகிறேன் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல டைப் பண்ணிட்டு, அது வந்து தமிழ் மீனிங்கா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பாருங்க, நான் வந்து எந்த ஆப்பும், அப்ளிகேஷனும் எதுவும் டவுன்லோட் பண்ணாம, நான் டைரக்ட்டா மொபைல்ல இருக்க ஒரு சில விஷயங்கள வச்சு நான் உங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்குறேன். உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து Google Chrome இருக்கு இல்லையா உங்க மொபைல்ல. ஸோ அந்த Google Chrome வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்ட பிறகு நீங்க ஜஸ்ட் Google டூல் ஆன்லைன் டைப்ரைட்டர்ன்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையாங்க, ப்ரௌஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இன்புட் டூல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அது இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து மொபைல்ன்றதுனால வந்து உங்களுக்கு ஃபுல்லா தெரியாது. அதனால என்ன பண்றீங்கன்னா, அந்த 3 டாட் இருக்குங்களா, அந்த 3 டாட் கிளிக் பண்ணிக்கங்க. 3 டாட் கிளிக் பண்ணோனே கீழ பார்த்தீங்கன்னா, ரிக்வெஸ்ட் டெஸ்க்டாப் சைட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டெஸ்க்டாப் சைட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணோனே பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு டெஸ்க்டாப் மாரியே ஓப்பன் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல் இன்டர்ஃபேஸும் உள்ள இருக்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அத வந்து நீங்க ஜூம் பண்ணிக்கிட்டு அங்க லாங்குவேஜ் இருக்குங்களா, லாங்குவேஜ் மட்டும் வந்து மாத்திக்கங்க. ஸோ அங்க போயிட்டு நான் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மாத்திக்கிறேன். மாத்திக்கிட்டு இப்ப பார்த்தீங்கன்னா வந்து நீங்க இங்கிலீஷ்ல எது டைப் பண்ணாலும் சரி, அப்படியே வந்து தமிழ்ல கன்வெர்ட் ஆயிடும். அதான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தங்கிலீஷ்ன்னு சொல்லுவோம் உதாரணத்துக்கு. ஸோ இப்ப நான் ஜஸ்ட் டைப் பண்றேன் பாருங்க. என்னோட பெயர் PEYAR ராம். நான் நன்றாக கிரிக்கெட் விளையாடுவேன். ஸோ இதெல்லாம் பண்ணிக்கங்களேன், நீங்க ஃபுல்லா வந்து செலக்ட் ஆல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அது காப்பி பண்ணிக்கங்க. காப்பி பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ, அந்த இடத்துல எடுத்துட்டு போய் நீங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து உங்களுக்கு தேவையான எல்லா விஷயமும் வந்து நீங்க டைப் பண்ணிக்க முடியும். இதுவும் நீங்க தமிழ் டைப்பிங் வந்து நீங்க ஏதாவது பிளக்கின் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து நீங்க ஒரு வேர்ட்ஸ வந்து நீங்க டைப் பண்ண வேண்டியிருக்கும். பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வேகமாவும் டைப் பண்ணலாம். சீக்கிரமா அந்த வேர்ட்ஸ் வந்து நீங்க வந்து காப்பி பண்ணி வேணுமென்ன இடத்துல எடுத்துட்டு போய் நீங்க பேஸ்டும் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்க மொபைல்லே வந்து இன்பில்ட்டா குடுக்குற கூகுள் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கூகுள் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிட்ட பிறகு அங்க சேவ் ஓகே கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா டைரக்ட்டா அங்க வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இது மாரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். அதுல வந்து பக்கத்துல வந்து அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷன் கீழ வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ மேலேயே உங்களுக்கு குடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு எழுதுகன்னா, கீழ வந்து எழுதுக மீனிங் ஓப்பன் ஆயிருக்கு தமிழ்ல. ஸோ இங்க நான் டைப் பண்றேன் பாருங்க. அனைவருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் டைப் பண்ணிட்டேன். ஸோ அந்த இடத்துல நான் கிளிக் பண்ண உடனே வந்து எனக்கு காப்பி பேஸ்ட் கேட்குது. ஸோ நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்ட பிறகு எனக்கு வேண்டியமான இடத்துல நான் எடுத்துட்டு போயிட்டு, அத எடுத்துட்டு போய் நான் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நான் மெயினா யூஸ் பண்ற 2 ட்ரிக்ஸ். ஸோ இந்த 2 ட்ரிக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிக்கும். ஆம், உதாரணத்துக்கு நீங்க வந்து எது தமிழ்ல டைப் பண்ணாலும் நீங்க வந்து பிளக்கின்ஸோ இல்ல வேற எந்த ஆப்ஷனும் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்க தேவையில்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய லாங்குவேஜும் குடுத்துருக்காங்க. ஸோ இது மாரி வந்து நீங்க இங்கிலீஷ் மூலியமா டைப் பண்ணி மத்த லாங்குவேஜ நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது சொல்ற மாரி டெக்னாலஜி சம்மந்தமான நிறைய வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி கொண்டு வந்துட்டே இருப்பேன். மீண்டும் புதிய வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.